அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் சபையில் விளக்கம். அரச சேவையில் 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி. திட்டமிட்ட வகையில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தகவல். புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை. பாதுகாப்பு கொள்கையை மீறி இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையை அரசு கைச்சாத்திட்டுள்ளதாக விமல் வீரவன்ச கருத்து. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் இன்று சபையில் விளக்கம் அளித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் இலங்கை அரசாங்கத்துடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் விரிவான விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்றம் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் இன்று கூடிய போது விசேட கூற்றை முன்வைத்து அமைச்சர் விஜித ஹேரத் உரை நிகழ்த்தினார். ඒ වෛද්‍ය උපකරණ සඳහාත් අපිට ඒක ලබා ගන්න පුළුවන්. ඉතින් මේ රටේ ජනතාවට විශේෂයෙන්ම මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ ජනතාවට විශාල සේවාවක් මින් එනවා. ඒ වගේම මහව ඕමන්ත දුම්රිය මාර්ගය පහුගිය කාලේ ඉන්දියානු ණයක් විදිහට අපිට ලබා දුන්නා. ඒ දුම්රිය මාර්ගයේ ඉදිකිරීමත් ඒ දුම්රිය මාර්ගය තුල සිග්නල් පද්ධතිය සංඥා පද්ධතිය සවිකිරීමත්. ඉතින් මේ ගමනත් එක්කමත් ඇත්තටම இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தினால் நாட்டுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைத்துள்ளன. இரு தரப்புடனான கடன் மறுசீரமைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அவை சாதகமாக அமைந்தன. மேலும் இந்திய அரசாங்கம் எமக்கு வழங்கிய கடன் தொகையில் வட்டியை குறைப்பதற்கும் கடன் செலுத்துகை காலத்தை நீடிப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இணக்கம் வெளியிட்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு 60 கோடி ரூபாய் உதவியை இந்தியா வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாரிய சேவையொன்றை பெறக்கூடியதாக இருக்கும். மகாவ முதல் அனுராதபுரம் வரையிலான ரயில் சமிக்ஞையை உருவாக்குவதற்கு கடனாக பெறப்பட்ட $14.9 ரூபாய் முழுமையாக நிவாரணமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் அதனை நாம் மீள செலுத்த வேண்டிய அவசியமில்லை. வரலாற்று பிரசித்தி பெற்ற அனுராதபுர வழிபாட்டு நகரத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் பல்வேறு திட்டமிடல்களை யோசனையாக முன்வைத்தோம். அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் ஆரம்பகட்ட உதவித்தொகையை வழங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அனுராதபுர வழிபாட்டு நகரத்தின் பாரம்பரியத்தை அவ்வாறே பேணி அபிவிருத்தி செய்ய அந்த நிதி பயன்படுத்தப்படும். அதேபோல் திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலய புனர்நிர்மாணத்துக்கான நிதியையும் வழங்குவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை வலுப்படுத்தும் விதமாகவும் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் பொருட்டும் நுவரெலியா சீதா எளிய ஆலயத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் இணங்கியுள்ளார். நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஊடாக சீதா எளிய ஆலயத்துக்கு மேலதிக காணியை பெறும் பொருட்டு வனவள திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகிறது. இந்திய நிதியுதவியின் ஊடாக தம்புல்லையில் மரக்கறி மற்றும் பழ வகைகளுக்கான குளிரூட்ட களஞ்சிய சாலை திறந்து வைக்கப்பட்டது. மேலும் சம்பூரில் சூரிய மின் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு 120 மெகாவாட் மின்சக்தி உருவாக்கப்படவுள்ளது. இலங்கை மின்சார சபையும் இந்தியாவும் இந்திய நிறுவனம் ஒன்றும் இணைந்து அமைத்துள்ள நிறுவனம் ஒன்றின் ஊடாகவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதனூடாக எமது மின்சக்தி பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் 5000 விகாரைகளுக்கு சூரிய மின்கலங்களை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி ஆரம்பித்து வைத்தார். மேலும் 200 மின்சார அலகுக்கும் குறைவான பாவனை கொண்ட விகாரைகளுக்கு இலவசமாக
இலவசமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் இணங்கியுள்ளது. அவ்வாறு 6280 விகாரைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அதற்காக தம்புள்ளை பகுதியில் இடம் ஒன்றை தெரிவு செய்துள்ளோம். அதனூடாக பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதத்தலங்களும் நன்மையடையும். இதேவேளை மகாபோதியை தரிசிக்க வரும் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை உரிய வகையில் பயன்படுத்தும் வகையில் அந்நாட்டின் சட்டத்திட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்துக்கு கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டது. அதாவது இலங்கையர்கள் இந்தியாவுக்கு சென்று தொழில் செய்துவிட்டு மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு உரிய பணத்தை பெற்றுக்கொள்வதில் சிரமம் உள்ளது. அதனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டது. சில தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். மேலும் அரசு உத்தியோகத்தர்கள் 1500 பேருக்கு இந்தியாவில் இலவசமாக பயிற்சிகளை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் இணங்கியுள்ளது. கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 33 திட்டங்களுக்கென 240 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்குவதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 2025-26 ஆண்டுக்காக 5483 கோடி ரூபாய் நிதியை இந்திய அரசாங்கம் எமது நாட்டுக்காக ஒதுக்கியுள்ளது. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள எமக்கு அது பெரும் உதவியாக அமைந்துள்ளது. அதேபோல் கடன் திட்டத்தின் ஊடாக $318 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த தொகையிலும் மறுசீரமைப்பை மேற்கொள்ள இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளுக்கு 10,000 வீட்டு திட்டத்தை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை நிறைவடைந்துள்ளன. மேலும் 4700 வீடுகளை அமைப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு எமது ஏற்றுமதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாக நாம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்நாட்டுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தினூடாக 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிமாற்றம் இடம்பெறுகிறது. அதனை 50 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்குமாறு நாம் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களில் நாம் கைச்சாத்திட்டுள்ளோம். அதற்காக நமது அரசு அதிகாரிகளும் இந்திய அரசு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த ஒப்பந்தங்கள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டு அனுமதி பெறப்பட்டதன் பின்னரே நாம் கைச்சாத்திட்டோம். அதே போல இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டுக்கு ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்ளவும் முடியும். அதற்காக 3 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டது. அதேவேளை விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டு அனுமதி பெறப்பட்டதன் பின்னரே கைச்சாத்திடப்பட்டன. அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட வேண்டும். இலங்கையின் மன்னார் முதல் இந்தியாவின் மதுரை வரையிலான மின்சார கட்டமைப்பு திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. இலங்கையில் மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இந்தியாவுக்கு அனுப்பப்படும். அதேபோல பிம்ஸ்டெக் நாடுகளுக்கும் அனுப்பலாம். அதேவேளை இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டம் தொடர்பில் கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அது தொடர்பில் முழுமையான தொழில்நுட்ப நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளன. நாம் நாட்டுக்காக போராடியவர்கள், நாட்டின் நலனுக்காகவே செயற்பட்டு வருகிறோம். ஆதலால் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்து ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளோம். எதிர்காலத்திலும் அவ்வாறு செயற்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ඉන්දියානු රජය ඒ ණය ආධාරයෙන් මහවස්ස සිට අනුරාධපුර දක්වා වෙන සංඥා පද්ධතිය සකස් කිරීම කලින් ණයක් විදිහට තිබිච්ච එක ඩොලර් මිලියන 14.9 ආසන්න වශයෙන් රුපියල් කෝටි 450කට ආසන්න මුදල මුළුමනින්ම ප්‍රධානයක් බවට පරිවර්තනය කරා. ඒ නිසා ඒක ණයක් නෙමෙයි, ආපහු ගෙවිය යුතු දෙයක් නෙමෙයි. இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை சபைக்கு ஆற்றுப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை தொடர்பிலும் ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் விசேட உரையாற்றினார். அதன் பின்னர் மனோ கணேசன் எம்பி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். உங்களது உரையை செவிமடுத்தேன். மிக்க மகிழ்ச்சி. இதனை காட்டிக் கொடுப்பு என்று யாரும் சொல்ல மாட்டோம். ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துங்கள். இதே விடயங்களை எமது ஆட்சி காலத்தில் செய்யும் போது காட்டிக் கொடுப்பு என நீங்கள் அனைவரும் கோஷமிட்டீர்கள். ஒப்பந்தங்களை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளதாக கூறினீர்கள். பரவாயில்லை, நாடாளுமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துங்கள். ஆற்றுப்படுத்தி நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பீர்களா என்பதை சொல்லுங்கள். இதேவேளை இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி நாடாளுமன்றத்துக்கு அறிவிப்பதாக கூறினார். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். பராட்டே சட்டம் மீண்டும் அமலுக்கு வருவதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் பாதிக்கப்படுவர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
பராட்டே சட்டம் மீண்டும் அமலுக்கு வரும் நிலையில் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்காக அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள திட்டம் என்ன என்பது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கேள்வி எழுப்பினார். பராட்டே சட்டம் மீண்டும் அமலுக்கு வருவது தொடர்பில் நிலையேற் கட்டளை 27(2) கீழ் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் கைத்தொழில் துறையில் கணிசமான பங்களிப்பை பெற்றுத்தரும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் உட்பட முன்னைய எந்த அரசாங்கங்களும் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை. இலங்கை உட்பட பல நாடுகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர தீர்வை வரி விதிப்பால் இந்த தொழில்துறையினர் மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த தொழில்துறைகளும் தற்பொழுது கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. எனவே நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறையினரை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கி சட்டத்தால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் வங்கிகளுக்கு காணப்படும் சொத்துக்களை ஏலம் விடுவதற்கான அதிகாரங்களை இடைநிறுத்திய காலம் 2025 மார்ச் 31ஆம் திகதியுடன் முடிவுக்கு வருகின்றன. பராட்டே சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஏலம் விடும் அதிகாரங்களை இடைநிறுத்துவதை மேலும் நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என விரும்புகின்றோம். இந்த நுண் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டே பராட்டே சட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அவ்வாறு இருக்கையில் தற்பொழுது அது மீண்டும் அமலுக்கு வர இருக்கின்றது. இந்த தொழில்துறையினர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் தான் இந்த சட்டத்தை இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். கடந்த காலத்தில் பராட்டே சட்டம் கைவிடப்பட்டிருந்தாலும் இதனால் வேறு தீர்வுகள் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த பராட்டே சட்டத்தை இடைநிறுத்தி இத்தரப்பினருக்கு நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். පරාටේ නීතියක් හිටෙවයි කියලා පහුගිය කාලවකවානුව තුළ විසඳුමක් ලැබුණෙත් නැහැ. ඒ නිසා ඉල්ලීමක් කරනවා තවදුරටත් මේක අත්හිටවලා අත්හිටවීම පමණක් නෙවෙයි ප්‍රශ්නෙට තිරසර විසඳුමක් ලබා දෙන්නේ කියලා. தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு நீதி நிலைநாட்டுவதற்காக நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் பிரேரணை ஒன்றை கொண்டுவர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். கடந்த ஆட்சி காலத்திலே 1956ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக குற்றச் செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றது. அந்த வகையிலே 1956ஆம் ஆண்டு தமிழின படுகொலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படுகொலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கான நீதி விசாரணை என்பது இன்னமும் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதுதான் மிக கவலைக்குரியதும் வேதனைக்குரியதும் விடயமாக இருக்கின்றது. இப்போது இந்த ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தினர் அவர்களின் அந்த காலத்திலே ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற பட்டிலாந்த படுகொலை சம்பந்தமாக சித்திரவதை முகாம் சம்பந்தமான பிரேரணையை அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வர இருக்கின்றார்கள். அதேபோல் எத்தனையோ படுகொலைகள் இனப்படுகொலைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை படுகொலை, இதிலே 2000க்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதேபோல் உடும்பங்கள படுகொலை, அதேபோல் சத்ருகொண்டாம் படுகொலை, யாழ்ப்பாணத்திலே தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற போது ஏற்பட்ட படுகொலை, இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்களுக்கு மேல் இனப்படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு நீதி விசாரணை இன்னும் நடைபெறவில்லை. அதனால் தான் தமிழ் மக்கள் இன்றும் கூட இந்த உள்நாட்டு பொறிமுறையிலே நீதி பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களது பிள்ளைகளை உறவுகளை ஒப்படைத்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள்.
இதற்கு முன் பேசிய எங்களது அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு கருத்தை இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். பிள்ளையான அவர்கள் கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் நடமாடுகின்றார் என்று அவருக்கு எதிராக நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார். அவரது குற்றச்செயல்களை பற்றி கூறியிருந்தார். ஆனால் இந்த அரசு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனையும் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசு இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் தான் அந்த நீதித்துறையிலே பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு, இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் பட்டலாந்தை சித்திரவதை முகாமிலே நடந்த அந்த கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்களோ அதே போல் எங்கள் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு வன்முறைக்கும் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அரசு சேவையில் 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாரத ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசியல் அழுத்தங்கள் இன்றி தகமைகள் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் அரசு துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதே சமகால அரசின் கொள்கையாக உள்ளது. கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலையற்ற பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையும் தற்போதுள்ள அரசு நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டு அரசு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்கள் 30,000 ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்திற்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் மீளாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்புகள் 18,853ற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கிணங்க பொது நிர்வாக, உள்ளூராட்சி, மாகாண சபைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் 30,000 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்தின் கீழ் நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான ஏற்புடைய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. அதன்படி தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை திருத்துவதற்கும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் 17,500 ரூபாவில் இருந்து 27,000 ரூபாவாக 9,500 ரூபாவால் உயர்த்தப்படும். 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் 700 ரூபாவில் இருந்து 1,080 ரூபாவாக 380 ரூபாவால் உயர்த்தப்படும். 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் 27,000 ரூபாவில் இருந்து 30,000 ரூபாவாக 3,000 ரூபாவால் உயர்த்தப்படும். 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் 1,080 ரூபாவில் இருந்து 1,200 ரூபாவாக 120 ரூபாவால் உயர்த்தப்படும்.
இடைக்கால தடை விதிக்கப்பட்ட சபைகளை விடுத்து ஏனைய சபைகளுக்கு திட்டமிட்ட வகையில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இடைக்கால தடை விதிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற விடயத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அதற்கமைய 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக கிடைக்கப்பெற்ற 2922 வேட்புமனுக்களில் 2499 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கு தேவையான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. 113 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்புக்கான வாக்காளர் பட்டியலை விநியோகிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் தபால் மூல வாக்கெடுப்பு இம்மாதம் 22, 23, 24 மற்றும் 28, 29ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலை நடத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆகவே இடைக்கால தடை விதிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய செயற்பட எதிர்பார்த்துள்ளோம். ஏனைய சபைகளுக்கு திட்டமிட்ட வகையில் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கி குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்ட ஆளுநர் அதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணத்தின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொள்ளும் போது முதலீட்டு வலயங்களை வடக்கில் ஆரம்பிக்க உள்ள நிலையில் அவற்றுக்கும் குடிநீர் தேவை என்பதால் அதையும் கருத்தில் எடுக்க வேண்டும் என ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தீவக பிரதேசங்களை சுற்றுலா ரீதியாக அபிவிருத்தி செய்யும் போது அங்கும் குடிநீருக்கான கேள்வி அதிகரித்து செல்லும் எனவும் அதனை நிவர்த்திக்கும் வகையில் கடல் நீரை நன்னீராக்கும் செயற்பாடுகளை அங்கும் அதிகரிக்க வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார். இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான தொடர்பு ஏற்பட்டு 60 ஆண்டுகள் அடுத்த ஆண்டுடன் நிறைவு செய்யப்பட உள்ளதை குறிப்பிட்ட ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இலங்கையுடனான தமது உறவுகள் திட்டங்கள் தொடரும் எனவும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் திட்டம் மக்களை விரிவாக சென்றடைவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் குறிப்பிட்டனர். இதேவேளை பாலியாற்று திட்டத்திற்கான முன்கூட்டிய சாத்திய கூற்றாய்விற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி வழங்கி வருவதையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த சந்திப்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள், கடல் நீரை நன்னீராக்கும் திட்ட பொறியியலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கட்டுநாயக்கவில் இன்று நண்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கட்டுநாயக்க 18ஆம் கட்டை பகுதியில் இன்று நண்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 43 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கான காரணம் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. சீருவையில் இன்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 51 வயதுடைய சீருவை பகுதியை சேர்ந்தவர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கான காரணம், சம்பவத்தின் பின்னணி குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கிளிநொச்சியில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தமிழ்ச்சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 8 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 8 பேர் முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களாக சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டவர்களே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 2 படகுகளையும் அதில் தொழிலில் ஈடுபட்ட 6 மீனவர்களையும் நேற்று காலை கைது செய்தனர். இவர்கள் முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போலை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அதேபோன்று நேற்றிரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் மீன்பிடி படகு ஒன்று சுமார் 450 கிலோ மீன்களுடன் இன்று அதிகாலை கரைக்கு கொண்டு வரப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று சட்டவிரோத மீன்பிடி படகை கடற்கரைக்கு கொண்டு வருவதற்கு உதவி புரிந்த மீனவர்களின் பிரதிநிதிகளை தென்பகுதியிலிருந்து வருகை தந்த குறித்த சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் மீன்பிடி படகின் உரிமையாளர் காணொலி எடுத்து அச்சுறுத்தல் விடுத்ததாக மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தொழிலில் ஈடுபட்டு 450 கிலோ மீனோடு வந்த பொழுது எமது நீர்வள திணைக்களமும் எமது மீனவ மக்களும் சேர்ந்து இந்த படகை பிடிச்சு கொண்டு வந்து நாங்கள் சரியாக விட்ட பொழுது அந்த படகுக்கு உரிமையான ஆட்கள் வந்து எங்களை கொலை அச்சுறுத்தலும் வீடியோ எடுத்து அச்சுறுத்தலும் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு படகுல 450 கிலோ மீனை கொண்டு போய் சேர்ந்தா எமது சிறு தொழில் மீனவர்கள் எமது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறோம். எமது வாழ்வாரமும் எமது பிற்காலத்து சந்ததியும் நாங்கள் என்ன செய்யும்? கடலில் எங்களோட தொழிலாளிமார் போனால் இவங்க அடிச்சு போடுவாங்களோ சாக்கொண்டு விடுவாங்களோன்ற பயங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதை எமது அரசாங்கம் ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவையில் எந்தவித சட்டவிரோதமான தொழில்களும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அவைகளுக்கு தக்க தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளணும். நேற்றைய தினமும் நாங்கள் சென்ற போது 2 படகுகள் லைட் வைத்து கைப்பற்றப்பட்டன. இன்றைய தினமும் நாங்கள் போகும்போது ஒரு சட்டவிரோத துடுப்புரை வளைத்து நாங்கள் கைப்பற்றின போட்டில் வலை எதுவும் இல்லை. தனிய மீன் 120 ஆம்பியர்ஸ் வச்சு 2 லைட்டு. சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர் எங்களுடன் முரண்படுகிறார்கள். அவர்கள் முரண்படுறதால எந்தவித பயனும் அவர்களுக்கு இல்லை. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. கழகத்தின் தலைவர் அகிலன் தலைமையில் களமாச்சிக்குடி சுகாதார பிராந்திய பணிமனையின் வைத்திய அதிகாரி டாக்டர் உதயசூரியனின் வழிகாட்டலில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. டெங்கு நுளம்பு பரவக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை சிரமதானத்தின் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டதோடு வெற்று பிளாஸ்டிக் போத்தல்கள் சிரட்டைகள் என்பனவும் வீடுகள் தோறும் சென்று சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக அளிக்கப்பட்டன. பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் கழகத்தின் உறுப்பினர்கள், பிரதேச சபையின் ஊழியர்கள், கிராம மக்கள், மகளிர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலிப்சோ ரயில் சேவை நானோயாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கலிப்சோ எனப்படும் சிறப்பு பார்வை வசதிகள் கொண்ட தொடருந்து சேவையை எதிர்வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நானோயா தெமோதர புகையிரத நிலையங்களுக்கிடையே உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த ரயில் காலை 8:10 மணிக்கு நானோயாவிலிருந்து பயணிக்க உள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு நானோயா புகையிரத நிலைய வளாகத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நானோயாவிலிருந்து தெமோதர நோக்கி பயணித்த ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளிடமிருந்தும் 10,000 ரூபாய் அறவிடப்படுவதுடன் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலா ரயில் பெட்டிகளாக புனரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உணவு, இசை உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளது. தற்போது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் மலையக ரயில் பாதையின் அதிசயங்களை பார்த்து ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளனர். இதன் காரணமாகவே குறித்த ரயில் சேவையை ஆரம்பித்ததாகவும் தெமோதர வரை இயங்கும் ரயில் மீண்டும் பண்டாரவளை வரையிலும் பின்னர் தெமோதரையிலிருந்து வதுளை வரையிலும் இயக்கப்படும் என்றும் இதேபோல் விரைவில் மேலதிக கலிப்சோ ரயிலை சேவையில் இணைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்த ரயில் பயணித்த ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் VS பொல்வத்த கூறினார். அம்பாறை ஆலேடிவம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சமுர்த்தி கள உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. சமூக வலுவூட்டல் நல நோம்புகை அமைச்சின் ஊடாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சமுர்த்தி கள உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு இன்று அம்பாறை ஆலேடிவம்பு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அம்பாறை ஆலேடிவம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சமுர்த்தி கள உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். பிரதேச செயலாளர் திரவியராஜின் வழிகாட்டலில் சமுர்த்தி தலைமை பீட முகாமையாளர் K. நேசராஜா தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளர்களாக சிரேஷ்ட சமுர்த்தி முகாமையாளர்களான ஜுவல் ரஹமதுல்லா மற்றும் SM அன்சார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அரசினது எதிர்கால செயற்திட்டம் மற்றும் அசுவசம பயனாளிகளின் தகவல்களை சேகரித்து அதன் ஊடாக வலுவூட்டி அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அசுவசம பயனாளிகளின் தகவல்களை இற்றைப்படுத்தல் மற்றும் சேகரிப்பது தொடர்பில் புதிய இணையவழி தகவல் சேகரிப்பு மென்பொருள் ஒன்றும் சேலமர்வில் அறிமுகம் செய்யப்பட்டது. சேலமர்வில் கருத்திட்ட முகாமையாளர் கமலப்பிரியா, சமுர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் சிவபிரியா சுதாகரன், கருத்திட்ட உதவியாளர் வி சுகிர்தகுமார் உள்ளிட்ட சமுர்த்தி கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் PHRD சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவையை நடைமுறைப்படுத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 2 கட்டங்களாக குறித்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. முதலாம் கட்ட போக்குவரத்து சேவை 6ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. அந்த வகையில் குறித்த போக்குவரத்து சேவை 14ஆம் திகதி காலை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு மத்திய பேருந்து தரிப்பிடத்திலிருந்து இந்த சேவைகள் ஆரம்பமாகி இடம்பெறும். அந்த வகையில் 500 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அந்த வகையில் சிவப்பு பேருந்துகளுடன் இணைந்து கொள்ளுமாறு நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 11 பிரதேசங்களை இலக்காக கொண்டு இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதியிலிருந்து புத்தாண்டுக்காக தத்தமது கிராமங்களுக்கு சென்ற பயணிகள் கொழும்பிற்கு திரும்புவதற்கு ஏதுவான வகையில் மீண்டும் போக்குவரத்து சேவையை நடத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகைக்கு வழிபாடுகளுக்காக செல்லும் பக்தர்களுக்காகவும் விசேட போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ප්‍රාදේශික ශ්‍රී ලංකන් ප්‍රාදේශික 12 පදනම් කරගෙන ඒ ප්‍රාදේශිකවල තියෙන ප්‍රධාන නගරවලින් මේ වගේම ප්‍රවාහන කර්තව්‍යයක් අපි කරනවා ඒ ප්‍රාදේශීය මට්ටමින්. இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையால் பாதிப்பு ஏற்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் நாட்டின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவுடனான 7 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளோம். சுகாதாரம், வலுசக்தி, டிஜிட்டல், பொருளாதாரம், கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைகளிலேயே கைச்சாத்திட்டுள்ளோம். இதனூடாக நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளதாக அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கண்டி சாசனத்தை பார்க்கிலும் மோசமான வகையில் காட்டிக் கொடுப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறுகின்றனர். எது எவ்வாறாக இருப்பினும் இந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களில் சில ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டவையாகும். மேலும் சில விடயங்கள் நாம் ஆட்சிக்கு வந்தமையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டவையாகும். ஏனையவை கலந்துரையாடலோடாக திருத்திக் கொள்ளப்பட்டவையாகும். அமைச்சரவையூடான கலந்துரையாடல்களை தொடர்ந்தே உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். அதேபோன்று பாதுகாப்பு உடன்படிக்கை பாதுகாப்பு அமைச்சினுள் கலந்துரையாடப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டமையை தொடர்ந்தே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் ஆணைக்கு புறம்பாக நாம் ஒருபோதும் செயற்பட போவதில்லை. குறித்த உடன்படிக்கைகளினுள் நாட்டின் இறைமையை பாதிக்கும் விடயங்கள் உள்ளடங்கவில்லை. பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கை நாட்டின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை என்ற உறுதிப்பாட்டை வழங்க முடியும். රටට අහිතකර දේවල් නෙවෙයි අහිතකරව තිබුණු දේවල් වෙනස් කරලා අපි රටට වඩා ප්‍රතිලාභ අත්පත් කර දෙන්න අපේ රටේ ජනතාවගේ ස්වෛරීභාවය ආරක්ෂා වෙන රටේ ස්වාධීනතාව ආරක්ෂා වෙන ආකාරයට තමයි කටයුතු කරලා තියෙන්නේ. தேசிய பாதுகாப்பு கொள்கையை மீறி தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். පසුගියදා ඉන්දියාවේ අග්‍රාමාත්‍ය මෝඩි මහත්මයා මේ රටට ඇවිල්ලා தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை நாட்டின் தேசிய பாதுகாப்பு கொள்கைக்கு அமையவா முன்னெடுக்கப்பட்டுள்ளது என வினவ விரும்புகின்றோம். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் உடன்படிக்கைகள் நாட்டில் அமுலில் உள்ள தேசிய பாதுகாப்பு கொள்கைக்கு அமையவே முன்னெடுக்கப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு கொள்கையை மீறி தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது. இது நாட்டின் இறையான
இறையாண்மையை மீறும் செயலாகும். தேசிய பாதுகாப்பு கொள்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்களை அரசாங்கம் மீறியுள்ளது. ரணில் தாத்தா ஆரம்பித்த அனைத்து விடயங்களையும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. அதில் முக்கியமாக இந்தியாவுடனான குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தமும் கூட ரணில் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விடயமாகும். දැන් හිච්චි රනිල් කරන්නේ සීයා රනිල් කරපු වැඩ ටික ඉස්සරහට ගෙනියන්නේ. ஊரான் இருவட்டு வெளியீட்டு விழா யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் இடம்பெற்றது. ஊரான் இருவட்டு வெளியீட்டு விழா யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் இடம்பெற்றது. பாடல் வரிகள் தயாரிப்பு என்பன இளையதம்பி செல்வச்சந்திரனால் மேற்கொள்ளப்பட்டன. ஆசியுரையை மாவை ஆதீன பேரவை ராஜஸ்ரீ ரத்ன சபாபதி குருக்கள் வழங்கினார். அதன் பின்னர் ஊரான் இருவட்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் என் சண்முகலிங்கன் வெளியிட்டு வைத்தார். சமூக சேவையாளர் இ பேரின்ப நாயகம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வை மதுரகவி காரை எம்பி நெறிப்படுத்தியிருந்தார். ஊரான் இருவட்டுக்கான இசையை பசுபதி கருணாகரன் வழங்கியுள்ளார். பாடல்களை ஈழத்து பாடகி கில்மிஷா, நிரோஜன், கோகுலன் மற்றும் கனடாவை சேர்ந்த மின்னல் செந்தில்குமார் ஆகியோர் பாடியுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சமுர்த்தி அபிமானி விற்பனை சந்தை இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சமுர்த்தி அபிமானி விற்பனை கண்காட்சியும் சந்தையும் இன்று இடம்பெற்றது. பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்ற கண்காட்சியில் கண்டாவளை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலக கணக்காளர் உள்ளிட்டோர் பங்கேற்று சந்தையை ஆரம்பித்து வைத்தனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் விற்பனை சந்தையும் விற்பனை கண்காட்சியும் இன்று பிரதேச செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் உள்ளூர் முயற்சியாளர்கள் பொருட்களை காட்சிப்படுத்தியதுடன் பிரதேச செயலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவற்றை பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் சமுர்த்தி அபிமானி கண்காட்சியும் விற்பனை சந்தையும் பிரதேச செயலக வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. சமுர்த்தி சிறு தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திக்கான சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக நல்லூர் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளர் யசோதா உதயகுமார் தலைமையில் கண்காட்சி இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் FC சத்தியசோதியும், சிறப்பு விருந்தினர்களாக யாழ் மாவட்ட சமுர்த்தி கணக்காளர் இ முருகதாஸ் மற்றும் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, திருநெல்வேலி முகாமையாளர்கள் கலந்து சிறப்பித்தனர். சமுர்த்தி அபிமானி கண்காட்சி விற்பனை சந்தையில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அத்துடன் விற்பனையும் இடம்பெற்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சமுர்த்தி அபிமானி கண்காட்சியும் விற்பனை சந்தையும் மட்டக்களப்பு, வவுணதீவு, உழவர் சந்தி அருகில் இன்று இடம்பெற்றது. மண்முனை மேற்கு பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் முகாமைத்துவ பணிப்பாளர் தங்கத்துறை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி, சமுர்த்தி மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் S ராஜ்பாபு மற்றும் சமுர்த்தி முகாமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் இன்று இடம்பெற்றது. சமுர்த்தி சுயதொழில் முயற்சியாளர்கள், சிறுதொழில் உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததுடன் விற்பனையும் இடம்பெற்றது. கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தையை காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜி திறந்து வைத்து ஆரம்பித்து வைத்தார். ஆரம்ப நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஷெல்மியா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் தனுஜா உட்பட சமுர்த்தி முகாமையாளர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை மத்திய பஸ் நிலையத்தை புனரமைத்து தருமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் முக்கிய வர்த்தக கேந்திர நிலையமாக காணப்படுகின்ற கல்முனை மாநகரத்தில் அமைந்துள்ள பஸ் நிலையத்தை புனரமைத்து தருமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீண்டகாலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதால் பயணிகளும் வாகன சாரதிகளும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கல்முனை பஸ் நிலையத்திலிருந்து கொழும்பு, யாழ்ப்பாணம், புத்தளம், மன்னார், குருநாகல், கட்டுநாயக்க விமான நிலையம் ஆகிய இடங்களுக்கு நாளாந்தம் பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன. நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வரும் பயணிகள் தங்குவதற்கு, குறிப்பாக அமர்ந்து கொள்வதற்கு வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பஸ் தரிப்பு நிலையத்தை சகல வசதிகளுடன் கூடிய பஸ் தரிப்பு நிலையமாக புனரமைத்து தருமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிகவும் வர்த்தக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தினை சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை பேணாமல் தன்னுடைய கருத்திட்டத்தினுள்ளே அதனை உள்ளடக்காமல் இருப்பதற்கான காரணம்
இவர்கள் தொடர்ந்தும் கல்முனையில் தேர்தல் இல்லை என்பதனால் அனுர அரசுக்கு இங்கு வேலை இல்லை என்கின்ற அடிப்படையில் செயற்படுகின்றார்களா என்கின்ற சந்தேகம் பொதுமக்களாக எங்களுக்கு இந்த இடத்திலே இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணியகமும் இந்த போலீசாரும் இந்த சுற்றுச்சூழலை பேண வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம். எது எவ்வாறாக இருப்பினும் அத்தகைய குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான சட்டம் ஒன்று நாட்டில் தற்போது இல்லை. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போது குறித்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதனை மேற்கொள்ள ஏதுவான சட்டமாக தற்போது பயங்கரவாத தடை சட்டம் மாத்திரமே காணப்படுகின்றது. அதன் காரணமாக குறித்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். மாறாக குறித்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தும் நோக்கம் எமக்கில்லை. திட்டமிட்ட குற்றச்செயல்கள், போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் குற்றச்செயல்களை விசாரணைக்கு உட்படுத்தும் பொருட்டே இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. අදවාගෙන ප්‍රශ්න කරන්න වෙන්නේ මේ ක්‍රමයේ යටතේ පමණයි. ඒ නිසා තමයි මේ PT එක දැන්ට භාවිතා වෙන්නේ. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கிளிநொச்சி கரைச்சிக்கோட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான வலைபந்தாட்ட போட்டி இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சிக்கோட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான 2025ஆம் ஆண்டுக்கான வலைபந்தாட்ட போட்டி இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி புனித தெரசால் பெண்கள் கல்லூரி மைதானத்தில் 16, 18, 20 வயது பிரிவுகளுக்கான போட்டி இடம்பெற்று வருகின்றது. இன்றைய போட்டியை கரைச்சிக்கோட்ட கல்வி பணிப்பாளர் சுப்பிரமணியம் தர்மரட்னம் ஆரம்பித்து வைத்தார். வடமாகாண மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் முதலிடத்தை பெற்றுள்ளது. வடமாகாண ரீதியில் நடாத்தப்பட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் முதலிடத்தை பெற்றுள்ளது. மாகாண விளையாட்டு திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட வடமாகாண மல்யுத்த போட்டி முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக அரங்கில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆண்கள் பெண்கள் அணியினர் 15 தங்கப்பதக்கங்களை பெற்றதுடன் தொடர்ந்து 6வது வருடமாக முதலாம் இடத்தினையும் பெற்று சாதித்துள்ளனர். குறித்த போட்டியில் முல்லைத்தீவு 5 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களையும், யாழ்ப்பாணம் மாவட்டம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றது. வவுனியா மாவட்டம் 2 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. பெண்கள் பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டம் 10 தங்கம் 1 வெள்ளி பதக்கங்களை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.